ஆக்கி கொண்டாங்க. அப்படி வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான் இருந்திருக்குது. அதே போன்று சிறியவர் பெரியவர் என்று பார்க்காம எல்லோருக்கும் ஹித்மாத்துகளை செய்யும் ஒரு சாதாரண மனிதர் போல நடந்து கொண்டாங்க. மிகவும் பணிவான மகான், புன்சிரிப்பு எப்பொழுதுமே முகத்தில் இருக்கும். ஆனா நேற்றைய தினத்தில் நமது காயிம் ஆஃபிஸா இன்னாமிஷா அவங்க சொல்லும் பொழுது அவங்களோட ஃபைசாரி ஜமாலி நாங்கள் வெளிப்படுத்துகிறே சொல்லி சொன்னப்போ அவங்க பேசும்பொழுது சொன்னாங்க, எல்லா ஷேகுமார்களும் நம்ம சர்க்கார் மாதிரி இருந்துட முடியாது. பல ஷேகுமார்கள் கொஞ்சம் அதவியா தெரிஞ்சாலும் தாலீமாத்தை நிறுத்திக் கொள்ளுவாங்க. ஜமால் ஷேக் அவரை பற்றி சொன்னாங்க, தாலீம் நடந்து கொண்டு இருக்குது. ஒருத்தர் உட்காரும் நிலையை சற்று அசௌகரியமாக இருந்தது காரணத்தினால மாற்றி உட்காருகிறார். ஜமால் ஷேக் ஆஹிரு தாவான சொல்லிடுறாங்க. அது பொதுவாக எல்லா ஷேகுமார்கள்ட்டும் இருக்கும். ஏன் சொன்னா அல்லாஹை பற்றி பேசும், அல்லாஹை பற்றி எழுப்புகளை கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்குன்னு ஒரு மரியாதை தர்மா இல்லையா? ஆனால் நம்ம ஷேகனாய் நம்முடைய சூழ்நிலைகளை தற்கால ஆகிரு சமானாக போச்சு. மக்களுடைய மனங்கள் எப்படி இருக்குது, சூழ்நிலை எப்படி இல்லை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அரவணைச்சு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, என் பிள்ளைங்க சீதேவியர்களாக ஆகி போயிடணும், மணிமகள் பட்டியலில் ஆகி போயிடணும் என்ற ஆசையில் நிஜமா அவங்க எதையும் கட்டுக்கொள்ளாம வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா அது நம்ம மிஸ்யூஸாக பண்ணிடக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. தாலீமாத்துகள் நடக்கும் பொழுது முடிந்த வரைக்கும் ஒழுக்கமான முறையிலே அதுவான முறையிலே அமர்ந்திருக்கணும். ஆனா அதே நேரத்தில் நம்ம ஷேகுநாய எல்லா நேரமும் அமைதியாக இருந்ததாக இல்லை. மூத்த கலீஃபாக்கள் அவங்கள சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க நம்ம ஒவ்வொரு ஷேகுமார்களும் அல்லாஹ்வுடைய மதுஹராக இருக்கிறாங்க, அல்லாஹ் வெளிப்படும் இடங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஷேகுநாயகர் அல்லாஹ்வுடைய ரஹ்மானியத்துடைய சிஃபத்தை அதிகமாக வெளிப்படுவதை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவங்க புரட்சி மதரசாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஆளுமை செய்து கொண்டிருக்கும் பொழுது, நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சிஃபத்தாக இருக்கக்கூடிய ஜப்பாரியத், கஹாரியத் இதெல்லாம் வெளிப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுடைய தன்மைகள் ஆச்சரியமாக இருக்குது. திடீர்னு கல்விகளை தோணிச்சு அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். நம்ம ஷேகுநாயகத்தை நம்ம இப்படித்தான் நம்ம கவனிச்சிருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தன்மைகள் எப்படியெல்லாம் இருந்து அல்லாஹ் அஸ்மாவுல் ஹுஸ்னா சொல்றானோ அத்தனை தன்மைகளும் வெளிப்படும் இடமான ஷேகனாக இருந்திருக்கிறார். மதரசால பிள்ளைங்களுக்கு இறைச்சி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. அப்போ நம்ம ஷேகுநாயகர் சொல்றாங்க இறைச்சி கொஞ்சம் அதிகமாக வாங்குங்க என்றதாக சொல்லப்படுது. அப்புறம் ஷேகுநாயகர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னா, லால்பேட்டைக்கு போய் கேட்டுவாங்க, லால்பேட்டைக்கு போய் கேட்டுவாங்க, அவங்க சொன்னா செஞ்சிடலாம். ஃபைசி நாயக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள உத்தரவு கட்டுப்பட்டு நடக்கணும், அவங்களுடைய வார்த்தை முழுமையாக ஏற்று நடக்கணும்.
அவருடைய ஆலோசனை எதுவுமே இல்லாம எதையும் செஞ்சிடக்கூடாது என்பதுல ரொம்ப உறுதியா இருந்ததன் காரணத்தினால அங்க வந்து ஷேகுநாயகம் அவங்க வந்து பல நேரங்களில் ஜப்பாரியத்தோடு செயல்பட்டிருக்கிறார். அதிகாரிகள் வந்திருக்கிறார் மதரசாவுக்கு ஆடிட்டிங் செய்வதற்கு செக் பண்ணுறதுக்காக வேண்டி அதிகாரி வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்து ஷேகுநாயகம் எந்த மாதிரி இருந்ததில்லை. இது போன்று நாம் எப்படி பார்த்தோமோ சமீப காலத்தில் விசாலுக்கு முன்னால எந்த மாதிரி அவங்களை பார்த்தோமோ அந்த மாதிரி எல்லாம் இருந்ததில்லை. மிக பெரும் வீரர் போல தளபதி போல இருந்திருக்கிறாங்க. நூரி நாயகம் வந்திருக்கும் பொழுது நூரி நாயகத்துக்கு முன்னால வாளை கொண்டு சென்றவங்க சர்க்கார் அவங்க வந்து மிகப்பெரிய வீரர். அவங்க இப்ராஹிம் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன்களின் பேரர். அவங்க ஜப்பாரியத்தில் கஹாரித்து இன்னும் அல்லாஹ்வுடைய கம்பீரமான தன்மை எதுவெல்லாம் இருந்ததோ அத்தனையும் பிரதிபலித்த ஷேகுநாயகத்தில் வந்து. ஆனா நம்ம முரீதீன்கள் மட்டும் இல்லாம நம்ம ஷேகுநாயகம் வந்து பைக் செஞ்சு தரவே மாட்டாங்க. முத்தியா சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். மக்கள் ஒரு முறையை சொன்னாங்க, நான் வந்து புறவச்சேரியில் சர்க்கார் இருக்கும் பொழுது பையன் செய்யறதுக்காக போனேன். அப்போ வந்து உங்களுக்கு பையன் செஞ்சு தரல. அவங்க வந்து ஊருக்கு போயிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. 2-3 தடவை ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன். அப்போல்லாம் வந்து முத்திய சாந்திகளோடு சக முரீதீன்களோடு முத்திய சர்க்கார் சந்திக்கு வருவேன். நான் ஒரு தடவை தனியா சர்க்கார்ட்ட வந்து பையன் செஞ்சே ஆகணுங்கிற ஒரு ஆசையில புரட்சியர் மசாக்கில் வந்தேன். நான் வந்து எனக்கு வந்து காலை டிஃபன் எல்லாம் கொடுத்தாங்க. சர்க்கார் நாயகம் டீ கொடுத்தாங்க, டிஃபன் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்கள் தொகுர் தொகுதி வாங்க, அனுமதி இருந்து சொன்ன அனுமதி கிடைச்சி சொன்னா பைக் செஞ்சு தரேன். அவ்வளோ சீக்கிரம் பைக் செஞ்சு தரமாட்டாங்க. நம்ம ஷேகுநாயகத்துக்கு மேலே பகை ஒரு உருதுல ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கிறேன். இந்த உருசுல பாடலை பாடலான்னு ஆசையோடு எழுதுனது. இந்த பாடல் முடிவடையில அதுல ஒரு வரிய ஃபகீரை இப்படி அல்லாஹ் எழுத வச்சான். ரஃபீகிஷா நூரியாக இருந்து கொண்டு அவர்கள் வந்து ஜமாலிகளையும் பைசிகளையும் குழந்தைகளாக பெற்றெடுத்தாங்கன்னு அதில் பாடல் ஒரு வரி ஃபகீர் அல்லாஹ் எழுத வச்சான். அதிகமான மக்கள் நம்ம ஷேகுநாயகத்தை தேடி வந்தாங்க. அவங்க தங்களை ஒதுக்கிவிட்டு ஃபைசி நாயகத்தை அமைச்சு விட்டாங்க, ஜமாலி நாயகத்தை அமைச்சு விட்டாங்க. சஜதாத்துக்குள்ள அவங்க ஒரு தடவை சொன்ன ஞாபகம் இருக்குது. பாண்டிச்சேரி நிசாம் ஷா சர்க்கார் துபலா அவங்களை சந்திக்க போகும் பொழுது அவங்க சொன்னாங்க, ரஃபீகிஷா சர்க்கார் அவங்க மூலமா தான் வந்து சில்சிலா ஃபைசியா ஜமாலியா விரிவாக ஆச்சுப்பா. நீங்க சில்சிலா ரொம்ப கவனமாக கொண்டு போங்க, ரொம்ப அன்பா பேசி அனுப்பிட செஞ்சா சொன்னா சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம் சொன்னா, நம்ம ஷேகுநாயகம் அவ்வளோ சீக்கிரம் பையன் செஞ்சு தந்ததில்லை. எப்போ மதரசாவுடைய சூழ்நிலையிலிருந்து விலகி வீட்டிலேயே இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததோ அப்பொழுதுதான் நம்முடைய மையத்துடைய நிகழ்வுல அதிகமாச்சு. அவங்க தன்னை காட்டாமல் அல்லாஹை காட்டி சென்ற காட்டியே வாழ்ந்த அல்லாஹ்வின் சிஃபத்துகளின் பிரதிபலிப்பு புத்த உருவமாக சர்க்கார் இருந்தார் சொன்னா அது மிகைப்படுத்தப்பட்ட சொல்லாக ஆகாது. ஃபகீர் அனுபவிச்சனால அல்லாஹ் சொல்ல வைக்க. ஆக சர்க்காருடைய உருஸ் கொண்டாட வந்திருக்கிறோம். ஷேகுநாயகத்துக்கு சில தகவல்களை சொன்னவுடன் ஃபகீருடைய கல்புக்குள்ள ஆசை, இந்த விஷயங்கள் அல்லாஹ் தஆலா கல்பில் போட்டான். அதே மாதிரி ஷேகுநாயகம் சஜாதா நஷீன்
இவங்கெல்லாம் வந்து மக்களை சந்திக்க வரக்கூடிய நோக்கம் துனியா கிடையாது. சஜதாரிகள் சொல்லுவாங்க, சர்க்கார் ஒட்டத்துக்கு வரும்போது எங்கள் பக்கையுடைய ஊருக்கு வரும்போது சொன்ன விஷயம், ட்ரெயினில் வர்றோம், வயசு அப்போ அவங்களுக்கு 80 வயசு, அவருக்கு வந்து சேகநாயக வயசு 80. அப்போ சிரமங்களுக்கு மத்திய சர்க்கார் அவங்க வர்றாங்க. வரும்பொழுது சொல்றாங்க, இதாப்பா உங்க ஊருக்கு அல்லாஹ் பற்றி சொல்லத்தான் வரேன், நான் வேற எதுக்கும் வரல. என்ன விளங்குது? துன்யாவுடைய விஷயங்களுக்கு சேகமாக தேடி போகக்கூடாது. துன்யாவுடைய விஷயங்களுக்காக வேண்டி எல்லா சேகமார்கள் மாரிஃபத்துடைய விஷயங்கள், அல்லாஹை பற்றிய விஷயங்கள், அல்லாஹை நெருக்கமாக பெற்றுக்கொள்ளணும். அவங்க எப்படி அல்லாஹை நெருக்கமாக பெற்றுக்கொண்டாங்களோ அந்த அத்தகைய தகுதியை ஆக்கிக்கொள் பக்குவத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஷேகுமார்கிட்ட அணுகணும் என்பதை புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் காலங்களில் ஆஹிரு ஜமானாக இருக்குது. சஜதத்துல்லா ஷீன் அவங்க வந்து யாரையெல்லாம் காட்டணும் வெய்ய செஞ்சு தராங்க. மக்களுடைய மனசுக்குள்ள என்ன ஆசை சொன்னா, வலிமாவுடைய தாமனை பிடிச்ச வரகத்திலேயாவது எல்லா மக்களும் அல்லாஹ்வுத்தாலா சொர்க்கவாசியாக அல்லாஹ் பிரியப்படக்கூடிய மக்களாக ஆகி போயிடணும் என்ற ஒரு ஆதரவு. அல்லாஹ்வுத்தாலா எல்லா மக்களையும் பொருத்திக் கொள்ளணும். யாரெல்லாம் சர்க்காருடைய தாமனை பிடிச்சாங்களோ, சஜதாவுடைய தாமனை பிடிச்சிருக்கிறாங்களோ, எல்லா மக்களுக்கும் அல்லாஹ்வுத்தாலா முழு திருப்தியான மக்களாக, அவன் திருப்திப்பட்ட மக்களாக எல்லா மக்களையும் அல்லாஹ்வுத்தாலா ஆக்கிடணும் என்ற துவாவோடு, அடுத்ததாக சர்க்கார் மிகவும் நேசிக்கக்கூடிய துர்பிஷா ரஃபீகி கலீஃபா அவங்க பேசுவாங்க.